பிரைஸ் விடுகாடு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்காக நம்முடைய பாவங்களுக்காக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் மரித்தார்ல. எதற்காக? நாம் கீழாக அல்ல மேலானவர்களாக வர வேண்டும். கீழுள்ளவைகளை, இந்த பூமிக்குரிய காரியங்களை அல்ல, மேலானவைகளை தேட வேண்டும், மேலானவைகளை நாட வேண்டும். நாம் குழந்தைகளைப் போல இல்லாமல் கிறிஸ்துவுக்குள் புருஷர்களாக வளர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார். இயேசு கிறிஸ்து கூட ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷருடைய தயவிலும் வளர்ந்ததாக நாம் லூக்கா 2:52 வாசிக்கிறோம்ல. நாமும் அதை போல வளர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நினைக்கிறார். நாம் வளராமல் என்ன தடுக்கிறது? எபேசியர் 4:14 அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு ஏதுவான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாய் இராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் நாம் எல்லாவற்றிலேயும் வளரும்படியாக அவர் அப்படி செய்தார் என்று நாம் வாசிக்கிறோம்ல. நாம் எல்லாவற்றிலேயும் வளர்ந்து வெற்றி சிறக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கும் பொழுது அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நாமும் கிறிஸ்துவுக்குள்ளாக தினமும் வளருவோம். அன்றைக்கு தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று வாசிக்கிறோமே. அது போல நாமும் அனுதினமும் வேதத்தை வாசித்து கிறிஸ்துவுக்குள்ளாக வளருவோம். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். என்னுடைய வாயின் வார்த்தை, என்னுடைய இருதயத்தின் தியானங்கள் கர்த்தருக்கு முன்பாக பிரதியாக இருக்கட்டும். கர்த்தருக்கு சித்தமான இன்னொரு வீடியோ பதிவில் நாம் சந்திப்போம். God bless you all. Thank you so much.